எறும்புகள் வந்து இரவும் பகலுமா இருட்டு பகல்ல நடந்து போய் ஏதோ கர்மாக்கள் ஈடுபட்டு இருக்கு. அதை போலதான் நம்மளுடைய நினைவுகளும் இங்க வந்து உயர்ந்த பிறப்பு, எறும்பு வந்து மலினமான பிறப்பு எதுவுமே கிடையாது. எல்லாமே தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருப்பவைகள். அப்பேற்பட்ட விஞ்ஞானம் தான் ஆன்ம விஞ்ஞானம். அதனை பத்திய விஞ்ஞானம் தான் இங்க ஆன்ம விஞ்ஞானம். அதை தான் இங்க இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கணும்ன்றதுதான் அந்த முந்தைய இரவு ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஆட்படுவதற்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு டாமினன்ட் நினைப்பு. அந்த நினைப்பு இப்போ என்ன ஆகும்? அது வந்து பரபரன்னு இருக்கிற மொத்த நினைவுகள்ல அது ஒரு முக்கியமா வந்து என்ன பண்ணும்? திருப்பி 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 அவனை எழுப்போம். உள்ள வந்து அந்த கர்மாவா மாத்தி அப்படியே வரும். அப்படியே என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். திருப்பி தூங்குவோம். ஃபியூ செகண்ட்ஸ் தூங்குவோம். திருப்பி வந்து அந்த எண்ணம் வந்துடும். எண்ணம் ஆழ்ந்த உறக்கம், எண்ணம் எண்ணமற்ற ஸ்தலம், பிரம்மம் தோன்றி மறையும் அகந்தை, பிரம்மம் தோன்றி மறையும் அகந்தை. பிரம்மம் நான் சொல்றது வந்து எண்ணமற்ற இடம், அவ்வளவுதான். சயின்டிபிக்கா சொல்லணும்னா அவ்வளவுதான். எல்லா வார்த்தைகளும் முக்கியம் இல்லை. அகந்தைன்ற வாக்கியமும் முக்கியம் இல்லை. எந்த வார்த்தையும் முக்கியம் இல்லை. வார்த்தைக்கு பின்னாடி எது சொல்லப்படுகிறது, என்ன உண்மை இங்கு உணர்த்தப்படுகிறது, அதுதான் முக்கியம். யார் சொல்றான்றது முக்கியம் கிடையாது. என்ன சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைக்கு பின்னாடி நடப்பது உண்மையா, அந்த உண்மைதான் என்கிட்டே நடந்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். நம்ம தீர விசாரிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஜீவனை பத்தி. எண்ணமில்லாத ஸ்தலம். நான் உடலா கூட இல்லை. உடலா மனமா இல்லைன்னாலும் உடல் இல்லை, மனம்தான் உடல். எண்ண நினைவு வந்தாதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வருகிறேன். அப்புறமா தான் குழந்தைக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கணும், பையனுக்கு அப்ளிகேஷன் வாங்கணும், பொண்ணுக்கு அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு வெயிட், ஒரு பர்டன். எண்ணம் வரும்பொழுது ஒரு பர்டன். யாருக்குமே எந்த ஒரு கர்மாவுமே பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு பிடிச்சு ஒரு கர்மா பண்றேன்னு யாருமே பண்ண முடியாது. ஆனா அறியாமையினால், இதனுடைய விஞ்ஞானமே தெரியாததுனால் இவைகளுக்குள்ளாம் நம்ம போய் சிக்கிக்கொண்டு விட்டோம். விட்டு என்ன பண்ணோம்? கேப்ல வரும். திருப்பி கொஞ்ச நேரம் தூக்கம், உடனே இந்த எண்ணம், கொஞ்ச நேரம் தூக்கம், இந்த எண்ணம், அப்புறம் தூக்கமே போயிடும், இந்த எண்ணம் வந்துடும், எழுந்து ஆகணும். மீதி எண்ணங்களும் வரும். மீதி எண்ணங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இது டாமினன்ட் எண்ணம் தான் இன்னைக்கு அன்னைய காலை பொழுது அன்னைய விழிப்புக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னுடையவைகள்ல என்னென்னவோ இருக்கும். பணம் இருக்கும், பிசினஸ் இருக்கும், படிப்பறிவு இருக்கும், சமூக அந்தஸ்து இருக்கும், கோடிக்கணக்கான விஷயங்கள். என்ன இது காலமே அற்ற ஒரு பெரிய இருப்பு. இங்க இந்த பொய்யாட்டத்துக்கும் எல்லை இல்லை. மாயைக்கு எப்போ எல்லை வரும்னா வந்து நான் விசாரிக்கும் பொழுதுதான் இது முடிவுக்கு வருது. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யாருக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது வந்து பொய்யால் கட்டப்பட்ட அஸ்திவாரம் இல்லாத ஒரு பொய் ஆட்டம், விழிப்பு நிலை பூரா பொய்யாட்டம் அப்படின்றத உணர்ந்தால் ஒழிய மாயைக்கு ஒரு முடிவு வராது, அவித்தைக்கு ஒரு முடிவு வராது. அவித்தைக்கு ஒரு முடிவு வராது. அவித்தைனா என்ன? இங்க என்ன வந்து உண்மை பொருள், அறிவு பொருளையே தள்ளி வச்சுட்டு இருக்கிறது பேர் தான் அவித்தை. உடலாவே, உடல் கொண்ட கர்மாக்களாகவே மனம் இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இங்க அவித்தை. இப்படி பூரண பொருளா இருந்த பேரறிவு அந்த உடலுடன் சம்பந்தம் கொண்டு மனமாக நானு என்னுடைய மகளுக்கு அப்ளிகேஷன் வாங்கணும் இன்னைக்கு அப்படின்ற எண்ணம் மூலமா உடனே உடலுக்கு பூரா வந்து சூடு பரவி, இனிமே வந்து
நினைச்சாலும் வந்து தூக்கம் வந்து வராது, நினைச்செல்லாம் தூங்க முடியாது. தூக்கம்ன்றது தானாதான் ஆட்கொள்ளணும் நம்மள. என்ன கடமை அழைக்கிறதுன்ற மாதிரி கடன்பட்டவர்கள் எல்லாம் இங்க முழிச்சுட்டாச்சு. இப்போ வந்து அந்த முழிச்சுக்கும் போது, விழித்துக் கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? நான் என்னுடைய ஒரு கடமை. இப்போ அங்கேயே வந்து துவைத்தம் வந்துடுறதா இல்லையா? துவைத்தம் எங்கேயோ தனியா இல்லை. ஃபர்ஸ்ட் நான் என்னும் பொழுதே மற்றவைகள் எல்லாமே துவைத்தம் தான். பொண்ணுக்கு போய் அதை போய் அப்ளிகேஷன் வாங்கணும், இந்த மாச ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், ஆஃபீஸில் பாஸை வந்து இன்னைக்கு இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, ப்ராஜெக்டை முடியல, உங்களுடைய டார்கெட் முடிக்கல, அது ஏகப்பட்டது. எது இருக்காது சொல்லுங்க? ஃபேமிலியல் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் பர்சனல் லெவல்லேருந்து ஷேவ் பண்ணணுன்றதுலேருந்து உடல் தேவைகள்லேருந்து உடல் ஆரோக்கியமின்மையிலேருந்து ஆரம்பிச்சு நான் என்னுடைய உடல், நான் என்னுடைய கண்ணை செக்அப் பண்ணிக்கணுன்றதுலேருந்து ஆரம்பிச்சு நான் என் சுகரை கவனிச்சுக்கணுன்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே துவந்தங்கள் தான். துவந்தம்னாலே என்ன? இரட்டைகள். இப்போ அன்றாட வாழ்க்கையை பத்தி தானே பகவான் பேசுறார். இங்க ஆன்ம விஞ்ஞானத்தை போய் நம்ம எங்க போய் உட்கார்ந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது? நானே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மொமெண்ட் இதுதானே நிலைக்களமா இருந்து ஆகணும். இங்கே இப்போ நான் இதுக்குள்ள ஏகப்பட்ட வகையரா இருக்கு. எப்பவும் வந்து அந்த 6 வேற்றுமை உறுப்புகள் தாண்டவம் ஆடிட்டு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து என் மனத்துல, என் மனமும் உடலும் வேற வேற இல்லை. இந்த பௌதீக ஸ்தூல உடலும் அந்த ஸ்தூல உடலாக தன்னை பாவித்துக் கொண்டிருக்கும் ஒரு அடிப்படை பாவம் கொண்ட எண்ணங்களும் வேறு வேறு அல்ல. நான் யார் விசாரிக்கணும்னா என்னவோ என்ன நினைச்சுக்கிறா, எல்லா வேலைகளெல்லாம் பண்ணிக்கிண்ணி தனியா அதுலலாம் பேராசையோட பிசினஸ் பண்றது, மற்றவங்களை எல்லாம் கெடுக்கிறது, எல்லா வம்பாட்டங்களும் லூட்டியும் அடிச்சுட்டு வேக்கிங் ஸ்டேட்ல. அப்புறம் நான் யார் விசாரத்துக்கு தனியா போய் சசங்க காலக்ஷேபத்துல போய் உட்காந்துக்கிறது. ஆமா, எந்த மனம் போய் உட்கார்ந்துருக்கு? சாயந்தரம் 6 மணிக்கு சத்சங்கம் நடக்கும். எங்கேயாவது யாராவது ஒரு மகான் வந்து பேஷண்ட் இருப்பார், யாராவது ஒரு பெரிய இவர் பேஷண்ட் இருப்பார். 4 மணிக்கு வந்து ஒரு ஸ்டாஃபோட அவனுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன், நீ என்ன வேலை பண்ணி கழிக்கிற அப்படி இப்படின்னு பயங்கர ரசாபாசம் பண்ணி சண்டை போட்டு தன்னுடைய பணத்தை பாதுகாத்துட்டு ஸ்டாஃப் கிட்டேருந்து, இல்லாட்டி தனக்கு தான் ஸ்டாஃபாக இருந்தால் தன்னுடைய பாஸ் வந்து பாஸோட மனக்கசப்பு உண்டாகி இந்த மோசமான ஒரு பாஸாக இருக்கானே இவங்கிட்ட போய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நன்றி கெட்டவனா இருக்கானே அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிற ஒரு மனம் 6 மணிக்கு போய் இன்ஸ்டால்மெண்ட்ல இது போய் எப்படி வந்து அங்கே வந்து குவைட்டாக உட்கார முடியும்? ஒரு ஒரு இன்னர் சூழல் இல்லையா அது? என்ன விசாரிக்கிறதுன்றது எப்பேற்பட்ட ஒரு பொறுப்புணர்வுடன் நடக்க வேண்டிய ஒவ்வொரு மொமெண்ட்லயும் வந்து அதனுடைய கண்டினியூட்டி இருக்கணும். கண்டினியூட்டின்னா வந்து அகந்தனையோட கண்டினியூட்டி இல்லை. எந்த உணர்ச்சி வந்தாலும் என்ன இப்ப எழுப்பினது வந்து என்னுடைய மகளை வந்து நான் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் வாங்கணும்ன்ற ஒரு டாமினன்ட் எண்ணம் தான் வந்து இப்ப என்ன இன்னைக்கு என்னுடைய தூக்கத்தையே வந்து கலைச்சு இப்போ 4 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது 8 மணியோ 9 மணியோ கூட இருக்கும், இந்த மாதிரி நேரம் கூட தூக்கிருக்கலாம். நிறைய பேருக்கு தூக்கமே வராம எழுப்பி உட்கார வைக்கிறதே என்ன ஒரு ஒரு எல்லையை தாண்டி வந்து விழிப்பு நிலை தோறும் என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் உள்ள விட்டுருவோம். எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு குத்துதே கொடையுதே தூக்கம் வரலையே, கண்கள் மூலமா என்னெல்லாம் எவ்வளோ நேரம், எவ்வளோ சினிமா, எவ்வளோ டிவி ப்ரோக்ராம்ஸ், எவ்வளோ சீரியல்ஸ் எல்லாத்தையும் வாரி வாரி போட்டுக்கிறது. அது குத்தாம குடையாம என்ன பண்ணும்? நல்லா தூங்க போற நேரத்துல அன்னைக்கு பார்த்த சீரியலினுடைய ஒரு கண்டினியூட்டியை உட்காந்து நீங்க அனாவசியமா யோசிச்சுட்டு அந்த சீரியல்ல வந்து அந்த கதாபாத்திரத்தை பத்தி
எல்லாம் பொய்யான பயங்கர கட்டுக்கதை. நீ நம்மளே ஒரு கட்டுக்கதை. நாமே எண்ணங்களால் நமக்குள் நடந்து போய் கொண்டிருக்கின்ற, தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் கட்டப்பட்ட டெம்பரரி கட்டிடங்கள். அதுக்குள்ள வெயிலில போற ஓனான தூக்கி மடியில விட்டுண்ட கதையா, வெளி விவகாரங்களும் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் புலன்கள் மூலமா எல்லாத்தையும் எடுத்து இன்னர் கிளைமேட்டை கெடுத்துட்டு ஒரு ஒரு பொம்மனை பெண்கள் அப்படின்னாலே ஒரு இரண்டாம் தரமா நினைக்கிற ஒரு ஆணா இருக்காரு வச்சுங்க, ஈக்குவலா நினைக்கிறதுன்றது விட்டுருங்க, இரண்டாம் தரமாவே கீழே நினைக்கிறவர் வச்சுங்க. எப்ப பாரு மனைவியோட சண்டை போட்டு இருக்காரு, ஆபீஸ்க்கு போறாருன்னா அவர் ஆபீஸ்ல மாத்திரம் பெண்களை உயர்வான்னு நினைச்சிட முடியுமா அவருக்கு? மனைவியினுடைய பலவிதமான குணாதிசயங்களை ஒவ்வொருத்தர்கிட்டையும் பொருத்தி பொருத்தி பார்த்து அவங்களை அப்படிதானே மனசுக்குள்ள ட்ரீட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ நம்மளுக்கு உள்ள போறதெல்லாம் அடுத்த மொமெண்ட் காரியங்கள்ல ஆல்ரெடி நம்மள ப்ரீ கண்டிஷன் பண்ணி வச்சிருது. இங்க விசாரத்துக்கு ஆட்பட்டு தன்னைத்தானே தன்னுடைய உண்மையை தேடும் ஒரு மனது என்ன ஆகுதுன்னா, இது எல்லாத்துலேருந்தும் அப்படியே இட் இஸ் கெட்டிங் ரிலாக்ஸ்ட், இட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தோஸ் கிளச்சஸ். மொமெண்ட் டு மொமெண்ட் இங்க எல்லாம் விழருது. விழணும் என்ன உண்மை இல்லை, சப்போர்ட்லெஸ். they have no foundation on their own. ஒண்ணுத்துக்குமே இங்க ஒரு இருப்பு இல்லை. தூக்கத்துல அப்படித்தான் நம்ம விழறோம். பகவான் அவருடைய சத்சங்கங்கள், அவருடைய சந்நிதியில உட்கார்ந்து கேள்வி வச்சனாமிருதம்னு நடக்கிற எல்லா விவாதங்களையும் பார்த்தேன்னா உடனே தூக்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட கொடுப்பாரு. அதாவது ஆன்ம விசாரத்துக்கு வேற எங்கேயுமோ போகாம, எந்த ஒரு இதுக்கும் போகாம, நடைமுறையில தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம். சித்தாந்தம்னா நடைமுறை, அதாவது அடையக்கூடியது. இந்த பிராக்டிஸ் பண்ணா அதுதான் இங்க நடக்க போகுது. இது எங்கேயோ இறந்த பிறகு நம்ம அடையிற முக்தியை பத்தி பேச்சே கிடையாது. இங்கேயே விழிச்சுட்டு இருக்கும் போதே சின்சியரா ஆர்வத்தோட இங்கேயே ஈடுபட்டு, என்ன சமாச்சாரம் பாரு, யாருப்பா என்னென்னமோ விவகாரத்தோட எப்ப பாரு பிஸியா இருக்கேன், ஆனா யாரு இருக்கேன்னே தெரியாம பிஸியா இருந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த எண்ணத்தினால் தான் நான் விழித்து கொண்டேன் அப்படின்றதே தெரியாம இருக்கிற நிலை எப்படி வருது? நம்ம இத ஒரு ஸ்ரத்தையோட இது ஒவ்வொரு மொமெண்ட்டையும், விழிப்பு நிலையில ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஆட்பட வேண்டிய ஒரு சாதகம். கடைசி எண்ணம் தூக்கத்துல கடைசி எண்ணம் வரைகிற வரைக்கும் டிவி சீரியலை பத்தியோ அன்னைய இன்வால்மெண்ட்டை பத்தியோ, அன்னைக்கு ஒரு டாமினன்ட் கர்மா பண்ணிட்டு அதனுடைய எஃபெக்ட்ஸா உள்ளுக்குள்ள ஒரு திங்கிங்கா ஓடின்னு இருக்குன்னா, ஸோ நான் அங்கே ரொம்ப அப்படியே என்னை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்னை இழந்து சண்டை போட்டுட்டேன். அதனுடைய வைப்ரேஷன் தான் இன்னைக்கு இந்த மொமெண்ட் வரைக்கும் தாட் வந்துட்டு இருக்கு. என்ன உள்ள இருக்கிறது அறிவு பொருள் இல்லையா? அதுல இந்த ஏற்ற இறக்கங்கள்ன்றத என்ன பண்றதுன்னா, இப்ப சாதாரண மனுஷங்களுக்கு மனசாட்சின்றது மூலமா கொண்டு வந்துருக்கு. மனசாட்சின்னா என்னன்னா, மனம்னு ஒண்ணு உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது என்ன பண்றது, தப்பு பண்ணும்போதே ஒரு ஸ்டாஃபை அவன் பண்ணாத தப்புக்கு அவனை குத்தம் கண்டுபிடிச்சு, எனக்கு என்னமோ ஒரு அல்டீரியர் மோட்டிவ், அதனால நான் அவனுக்கு ஏதோ மறுக்கணும், முன்னாடியே நான் இது பண்ணிட்டேன்னா, நான் அவனை கடிஞ்சுட்டேன்னா அவனுடைய நிலைமையினால அவன் என்ன ஒண்ணுமே பேச முடியாது, அடங்கி போவான். ஆனா பண்ணும்போதே எனக்கு தெரியும், அவன் பண்ணாத ஒரு தப்புக்கு நான் இப்ப கத்தின்னு இருக்கேன்றது கத்தும் பொழுதே தெரியும். ஒரு சிறு குழந்தைக்கு கூட
என்னுடைய பென்சில் இல்லை, எங்கள் அம்மா எனக்கு ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைன்னு வச்சுங்க, அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் உட்காந்துட்டுருக்கு, பக்கத்து குழந்தை அதனுடைய பென்சிலு பேனா கலர்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு என்னமோ மறந்து விளையாடிட்டு இருக்கு. இது வந்து அந்த கலர் பேனாவை பார்த்து அதை டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறதுனா மனசாட்சி இல்லாமல் அங்கே எடுத்து வைக்கவே முடியாது. அங்கே சாட்சி இருந்துகிட்டே இருக்கும். அதை தன்னுடைய